பிரபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராஜாவுடைய அம்மா மல்லிகா அம்மா அவர்கள் உள்ளிட்ட இங்கே கூட இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது இங்க 2 படம் திரையிடப்பட்டது. ஒன்று நிறம், இன்னொன்று ஆலிஸ்வெல். நான் நிறம் படைப்பை பற்றி மட்டும்தான் பேச போறேன். காரணம், அதை பற்றி பேசுறதுக்கு தான் எனக்கு தோணுது. அதுக்காக நான் அந்த படைப்பை ஒரு சாதாரண படைப்பா நினைக்கல. எனக்கு நிறைய கருத்து முரண்பாடு உண்டு. ஆனாலும் கூட நிறத்தை தாண்டி அதிக கைத்தட்டல் 2வது படைப்புக்கு தான் கிடைச்சது. ஆக அப்படி செய்யப்படுற படைப்புக்கு தான் இன்னைக்கு வரவேற்பும் கலெக்ஷனும் கிடைக்குது. அதனால அதை பத்தி விமர்சனம் செய்யறதை விட எனக்கு பிடிச்ச படைப்பை பேசுறதுதான் சரியான விஷயம்னு நினைக்கிறேன். ராஜாவை நான் இந்த அரங்கத்தோட வாசல்ல தான் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் இல்லை. போராடி ஒரு இடத்துக்கு, ஒரு நிலைக்கு ஒரு இளைஞன் அல்லது ஒரு கலைஞன் வரும்போது அவனுக்கு தோள் கொடுக்கிறதுங்கிறது தான் ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம். ராஜாவை பத்தி நான் கேள்விப்படும் போது நான் உண்மையிலே ரொம்ப நெகிழ்ந்து போனேன். காரணம், ராஜா சினிமாவை நேசிக்கிறது. சினிமாவை யாராருக்கெல்லாம் பிடிக்குதோ அல்லது சினிமாவை யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சினிமாவில் இருக்க முடியாது. சினிமா சில பேரை மட்டும்தான் காதலிக்க விரும்பும். அவங்க மட்டும்தான் சினிமாவில் இருக்க முடியும். எந்த ஒரு அதிகார வர்க்கமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளுமையில் இருக்கிற தயாரிப்பாளராகட்டும் இயக்குனராகட்டும் யாரையும் யாரும் பிடிச்சு வைக்க முடியாது, அல்லது அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடவும் முடியாது. ராஜா இன்னைக்கு நேற்று இரவு எனக்கு போன்ல பேசும்போது சொன்னாப்புல, நான் இந்த மாதிரி இப்படியெல்லாம் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா. நான் சொன்ன ஒரு தம்பி, நம்மளுடைய பிஆர்ஓ, அவரு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னார், சார் நான் சினிமாவுக்காக ஒரு சிலர்கிட்ட தான் என்னால வேலை செய்ய கேட்க முடிஞ்சது. பாக்யராஜ் சார்கிட்ட வேலை செஞ்சேன், இன்னும் சில பேருக்கெல்லாம் போய் நின்று இருக்கேன். ஆனா நான் எல்லார்கிட்டையும் என்னால வேலை செய்ய முடியல. அப்படி நான் சினிமாவிலே இருக்கணும்னா என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணேன். என்னென்ன வேலையெல்லாம் கிடைக்குதோ அதை பார்க்கணும்னு நினைச்சேன். தேவைப்படும் போது எனக்கு டச்சப் வேலை தான் கிடைச்சது. நடிகைகளோட போய் அங்க நிக்கிற அந்த வாய்ப்பு. அந்த சாக்குல அப்படி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே நான் சினிமாவை நான் தரிசனம் பண்ணேன். சினிமா தொழிலை கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அப்படி கிடைச்ச அந்த காசை நான் வீணாக்காம சேர்த்து வச்சு இந்த குறும்படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், நீங்க வரணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கண்டிப்பா வரேன் அப்படின்னா. என்னன்னா, சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு எனக்கு உண்டு பண்ணுச்சு. ஏன்னா இந்த சினிமா மேல வச்ச அந்த பரிசுத்தமான அந்த காதல். நான் நினைச்சேன், அந்த படைப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரணும்னு நினைச்சேன். ஆனா இந்த படைப்பு, குறிப்பா நிறம், மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு படைப்பா நான் நினைக்கிறேன். அது படிச்சதா? அப்படியா? சரி. ஆனாலும் கூட, அதாவது நான் முன்னாடி படிச்ச ஒரு செய்தி என்னன்னா, அதாவது மண்ணுக்கு அணிகலன் தென்னை, பெண்ணுக்கு அணிகலன் நாணம், கண்ணுக்கு அணிகலன் இரக்கம் அப்படிங்கிற ஒரு படிச்சேன். அந்த கண் இருக்கிறதே இந்த இறக்கப்படுறதுக்கு தான் சொல்லுவாங்க. அதாவது எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சொல் ஈகை அப்படிங்கிற ஒரு சொல் திருவள்ளுவர் எழுதின ஒரு குறள்ல வருமா. அந்த ஈகை அப்படின்னு சொல்லும் போது முகமும் கண்ணும் அந்த குரலும் ஒளியும் இது எல்லாமே இரக்கத்தோட அந்த முகம் எந்த மொழியிலையும் இல்லது. நீங்க சொல்லி பாருங்க. அந்த ஈகை அப்படிங்கிறது உறவுறத ரொம்ப அற்புதமா
அந்த படைப்பு. அதாவது சாப்பிடாத சாமிக்கு கூட வச்சு படைக்கிற இந்த மனிதர்கள் பசியோடு நிக்கிறவனுக்கு உணவு கொடுக்கிறது இல்லைங்கிற மனிதன்கிறவன் மனிதன் ஒரு நாய் மேல ஒருத்தன் இறக்கப்படுறான், அவனுக்கு சுய நினைவு இல்லை. ஆனா சுய நினைவோட இருக்கிறவன் சாப்பாடு கொடுக்கறது இல்லை. இப்படிதான் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு அற்புதமான இளைஞர்கள், ரொம்ப அற்புதமான இளைஞர்கள்லாம் இன்னைக்கு அழகழகான கதைகளோட இன்னைக்கு ஆனா நான் ஏதோ கோபத்துல வெறுப்புல எல்லாம் சொல்ல. இன்னைக்கு பதறுகள் எல்லாருமே இல்லை, ஆனா பெரும் சதவீதம் இன்னைக்கு ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணி வச்சுதான் சொல்லுவான். ஒரு ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணிருக்கேன் அப்படிமா, கதை சொல்லல, பல விதங்கள்ல அதெல்லாம் முன்னாடி போய் படம் பண்ணி அந்த ப்ரொடியூசரை காலி பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிடறான். ஆனா புறத்தோட நேர்மையா இருக்கிறவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது இல்லை. அவன் போறதுக்குள்ள வேற ரூட்ல கமிஷன் அடிக்கிறான். அவன் ஏதாவது ஒரு செட்டப் ஒன்று கூடி இழுத்துட்டு போய் காலி பண்ணி விட்டு ஊருக்கு அனுப்பிட்டுடுது. ஆனா அது சொன்னாப்புல சந்தோஷங்கிற இயக்குனர் பண்ணாருன்னு. ஆனா அதுல நடிச்சது ராஜா. என்னுடைய மகிழ்ச்சி தயாரிப்பாளர் மணிவண்ணன் சார் இங்க வந்திருக்காங்க. எங்க 2 பேரும் தான் வந்தோம். அந்த படைப்பு முடிஞ்ச உடனே அவர் என்கிட்ட சொன்னது அவர் நடிச்ச மாதிரியே தெரியல, எங்கேயோ யாருக்கும் தெரியாத ஒரு கேமரா வச்சு உண்மையிலே ஒரு பிச்சைக்காரன் ஒரு பைத்தியக்காரன் அலைஞ்சு சோறு வாங்கிட்டு தின்ன மாதிரி இருந்தது அப்படின்னு. 2வது படைப்புலையும் அவரு அதுக்கு அந்த முகம் அந்த உச்சரிப்புக்கு நேர் எதிராக நடிச்சிருந்தாரு, அதை இயக்கியிருந்தாரு. எனக்கு பெண்களை நீங்க என்னோட மகிழ்ச்சி பார்த்திருப்பீங்க, என்னோட ஒவ்வொரு படத்தையும் பார்த்திருப்பீங்க. பெண்களை ஒரு காலமும் என்னால சும்மா ஒரு அடிப்படையான ஒரு கிண்டல் சீண்டல் வேணா இருக்கலாமே ஒழிய பெண்களை கொச்சைப்படுத்துற ஒரு படைப்பை என்னால படைப்பாவே ஒத்துக்க முடியாது. காரணம், இந்த உலகத்துல ஒரு மனிதன் ஒரு ஆண் எவ்வளவு பெரிய துயரம் வேதனை வலி இது எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கலாம். அவன் ஆயுளுக்கும் சந்திக்கிற அந்த வலி ஒரே ஒரு பிரசவத்தில் அவ துடிக்கிற வலிக்கு எந்த காலத்திலும் ஈடாகாது. அப்படி ஒவ்வொரு துடிப்புல இருந்தும் அந்த வலி வேதனையில இருந்தும் ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணை தொடுது. அதனால எந்த காலத்திலும் பெண்களை கொச்சைப்படுத்துற சீண்டல் கிண்டல் விளையாட்டு வேடிக்கை என்ன வேணாலும் கூட பண்ணிக்கலாம். ஆனா பெண்களை கொச்சைப்படுத்துற படைப்பை யாருமே செய்யக்கூடாது, ராஜாவும் செய்யக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப விருப்பத்தோட கேட்டுக்கிறேன். அப்புறம் ராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த படைப்பை பார்த்ததில்ல. அதுல முதல் படைப்புல இருக்கிற நடிப்பா இருக்கட்டும், 2வது படைப்புல இருக்கிற அந்த ஷாட் வச்ச விதம், கதை சொன்ன விதம் இதெல்லாம் ஆகட்டும், நான் ஒரு முகஸ்துதிக்காக பேச மாட்டேன். ஒரு வெற்றி படைப்புகளை கொடுக்க மிக தகுதியான ஒரு கலைஞனா நிச்சயமா ராஜாவால் வர முடியும். ராஜா பல போராட்டங்கள்ல ஒதுக்கி வச்சாங்க, தள்ளி வச்சாங்க, உள்ள உடல் எல்லாம் சொன்னாப்புல. நான் கேள்விப்பட்டதுல ஒரு இந்த பைபிள் வாசகம்னு சொல்லுவாங்க, ஒதுக்கப்பட்ட கல் மூலக்கல் ஆகிறது அப்படின்னு. அப்படியாப்பட்ட ராஜா சிகரம் ஏறி இமயம் தொட மனதார வாழ்த்துகிறேன். நன்றி.